அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ் அறிவித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூறியுள்ளார்கள். என் அடியார்களே, நான் நேர்வழி காட்டியவரை தவிர நீங்கள் அனைவரும் வழிகேடர்களே. எனவே என்னிடம் நேர்வழியை கேளுங்கள், நான் நேர்வழி தருகிறேன். என் அடியார்களே, நான் உணவளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் பசியால் வாடுபவர்களே. எனவே என்னிடம் உணவு கேளுங்கள், உங்களுக்கு நான் உணவளிக்கிறேன். என் அடியார்களே, நான் ஆடை அளித்தவரை தவிர நீங்கள் அனைவரும் நிர்வாணிகளே. எனவே என்னிடம் ஆடை கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆடை தருகிறேன். என் அடியார்களே, இரவிலும் பகலிலும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நானே பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் உங்களை மன்னிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எனக்கு தீங்கை செய்துவிட முடியாது, நீங்கள் எனக்கு நன்மை செய்துவிடவும் முடியாது. என் அடியார்களே, உங்களின் முதன்மையானவர், உங்களின் இறுதியானவர், உங்களின் மனிதர்கள், உங்களின் ஜின்கள் ஆகிய உங்களின் ஒரே ஒருவனின் இதயத்தில் இரையச்சம் இருந்தாலும் அது என் நிர்வாகத்தில் எதையும் அதிகப்படுத்த முடியாது. என் அடியார்களே, உங்களின் முதன்மையானவரும் உங்களின் இறுதியானவரும் உங்களின் மனிதரும் உங்களின் ஜின்களும் ஆகிய உங்களின் ஒரே ஒருவரின் இதயம் அதிக குற்றம் நிறைந்ததாக இருந்தாலும் அது என் நிர்வாகத்தின் எதையும் குறைத்து விடாது. என் அடியார்களே, உங்களின் முதன்மையானவரும் உங்களின் இறுதியானவரும் உங்களின் மனிதரும் உங்களின் ஜின்களும் என அனைவரும் ஒரே மைதானத்தில் நின்று என்னிடம் அவர்கள் கேட்டால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்டதை கொடுப்பேன். கடலில் நுழைக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பது போன்றே தவிர என்னிடம் உள்ளதை இது குறைத்து விடாது. என் அடியார்களே, இவைதான் உங்களது செயல்கள். அவற்றை நான் முழுமையாக அறிந்து வைத்துள்ளேன். பின்பு அவற்றின் நற்கூலிகளை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். சிறந்ததை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அல்லாஹை புகழட்டும். இது அல்லாததை பெற்றுக்கொண்டால் அவர் தன்னையே தவிர வேறு எவரையும் பழித்திட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்குது. இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது இதன் அறிவிப்பாளரான அபு இத்ரீஸ் முழங்காலிட்டு முட்டு போட்டு உட்கார்ந்தவாறே கூறுவார் என இதன் மற்றொரு அறிவிப்பாளர் சயீத் கூறுகிறார். மேலும் சிரியா சாம் வாசிகள் இந்த ஹதீஸை விட மிக சிறந்த ஹதீஸை அறிவித்ததில்லை என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சகோதர சகோதரிகளை, நம்ம என்ன தேவையானாலும் அல்லாஹ்விடமே கேட்டு பெற்றுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஹதீஸ்களையும் குரான் தஃப்சீரும் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.